கோவை ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கொள்கைகளும் பாதைகளும் வெவ்வேறானாலும் மக்களின் நன்மதிப்பை பெற்று நாட்டுக்காக பணியாற்றிய தலைவர்களை போற்றுவதே மாண்பு என்று தெரிவித்துள்ளார். ஒன்றிய அமைச்சராக பொறுப்பு வகித்து நாட்டு மக்களின் பசிப்பினியை போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர் மதிப்பிற்குரிய பாரத ரத்னா சி. சுப்பிரமணியம். அவரது புகழொளியை பரப்பிட வேண்டும் என மதிப்பிற்குரிய PK கிருஷ்ணராஜ் வானவராயர் வைத்த கோரிக்கையை ஏற்று கோவை மாநகரின் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரையிலான உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டும் மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை உங்கள் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். கோவை ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கொள்கைகளும் பாதைகளும் வெவ்வேறானாலும் மக்களின் நன்மதிப்பை பெற்று நாட்டுக்காக பணியாற்றிய தலைவர்களை போற்றுவதே மாண்பு என்று தெரிவித்துள்ளார். ஒன்றிய அமைச்சராக பொறுப்பு வகித்து நாட்டு மக்களின் பசிப்பினியை போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர் மதிப்பிற்குரிய பாரத ரத்னா சி. சுப்பிரமணியம். அவரது புகழொளியை பரப்பிட வேண்டும் என மதிப்பிற்குரிய PK கிருஷ்ணராஜ் வானவராயர் வைத்த கோரிக்கையை ஏற்று கோவை மாநகரின் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரையிலான உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டும் மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை உங்கள் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார்.